ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கோப்னால் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகுதுன்னா அது எந்த ஒரு இலக்கை நோக்கி ரன் ஆகுதுன்றது சொல்லுவோமா? அது ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு கோல் இருக்கும்ல, அதுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அது இலக்கை நோக்கி தான் அவங்க எப்போவுமே அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கோப்னுன்றது என்னன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்து ஸ்கோப் என்னென்னு பார்க்கும்போது பப்ளிக்கோட வெல்ஃபேரும் அவங்களுடைய க்ரோத்தும் தான். ஓகேங்களா? ஸோ அது முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக்கை மட்டுமே ஸ்கோப்பாக வச்சு அவங்க வந்து ரன் பண்ணுறது தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் பேசிக்கான ஒரு டிஸ்கிரைப்னு சொல்லலாம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஸ்கோப்னா என்ன, ஓகே, எந்த காரணத்துக்காக ஓகேங்களா, எந்த காரணத்துக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஒர்க் ஆகுது, ரன் ஆகுது அப்படின்றது தான் ஸ்கோப்புன்றது. ஓகேங்களா? ஸ்கோப்புன்றது நிறைய பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, தமிழ் இருக்குது, பிஏ தமிழ் இருக்குது, பிஏ இங்கிலீஷ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கோப்புன்னு ஒன்று இருக்கும். ஸ்கோப்புன்றது நான் இப்போ என்னுடைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து இது படிச்சீங்கன்னா நீங்கள் பப்ளிக் ஒரு டிஎன்பிசியோ இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கோ யூஸ் ஆகும்ல. ஸோ இந்த ஒரு ஸ்கோப்புக்காக, இந்த ஒரு காரணத்துக்காக நான் இதை படிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறீங்களோ, ஸோ அதுதான் அங்கே ஸ்கோப்புன்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவால்யூஷன். நம்ம முன்னாடி பார்த்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவால்யூவேஷன் பார்த்துருப்போம். எவால்யூவேட், ஓகேங்களா? அது வந்து மதிப்பீடு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ரைசல், அதாவது டெஸ்ட் பண்ணி நம்ம அது வந்து அதில் ஒரு அளவீடு எடுப்போம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு ரன் ஆகுது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்றது. ஓகேங்களா? ஆனால் இது வந்து எவால்யூஷன்றது இப்போ ஒரு நம்மளுடைய மனிதருடைய எவால்யூஷன் எடுத்துக்கோங்களேன். பரிணாமம் சொல்லுவாங்க தமிழில். அப்போ வந்து ஒரு காட்டு மிராண்டியாக இருந்து இப்போ வந்து ஒரு 6 அறிவு உள்ள மனுஷனாக இருக்காங்கள்ல, அது ஒரு பகுத்தறிவு உள்ள 6 அறிவு உள்ள ஒரு மனுஷனாக மாறி இருக்காங்க. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்காது, ஃபீலிங்ஸ் இருக்காது. ஆனால் இப்போ வந்து நிறையவே அவங்களுக்கு புரியும், தெரியும், நாலேஜ் இருக்குது. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு. எல்லாமே அவங்களுடைய வளர்ச்சியினால தான், பரிணாம வளர்ச்சியினால தான் இப்போ வளர்ந்துருக்கும். ஸோ அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் நிறைய எவால்யூஷன் இருக்குது. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இதை பற்றின வீடியோஸ் நான் கம்மிங் வீடியோஸில் வந்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மூலம் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும் அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் மஸ்ட் சப்ஸ்கிரைப்.